விடுமுறை தினம் என்பதால் தனது அக்காவை பார்க்க அக்காவின் வீட்டிற்கு சென்ற சகோதரி அவரை பார்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பாமல் 12 மாடிகள் கொண்ட குடியிருப்பின் மொட்டை மாடிக்கு சென்று மேலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணமும் அவரின் பைக்குள் சிக்கிய கடிதமும் அப்பகுதியில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியது. என்ன நடந்தது? தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் ஜோதீஸ்வரி. இவருக்கு வயது 30. பின்னர் இவர் ராமநாதபுரத்தில் வசித்து வந்தார். MBBS படித்த ஜோதீஸ்வரி சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு கடந்த 10 மாதங்களுக்கு முன்புதான் திருமணமானது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த யோதீஸ்வரன் என்பவருடன் ஜோதீஸ்வரிக்கு திருமணமானது. என்ஜினியரான ஜோதீஸ்வரன் துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இருவருக்கும் திருமணமானதை அடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தங்கி வேலை பார்த்து வந்தனர். அப்போது ஜோதீஸ்வரி புனேயில் உள்ள மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்தார். 3 மாதங்கள் மட்டுமே ஒன்றாக வசித்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்பட்டது. கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இதையடுத்துதான் சென்னை கோடம்பாக்கத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு வசித்து வந்தார் ஜோதீஸ்வரி. அவருக்கு உதவியாக அவரும் தாயாரும் உடனிருந்தார். எனினும் சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் வேலை பார்த்து வந்த யோதீஸ்வரன் அவ்வப்போது சென்னை வந்து மனைவியை பார்த்துவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி விடுமுறை என்பதால் தனது அக்கா வீடு உள்ள பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்றார். காலையில் சென்ற அவர் மாலை வரை அங்கே இருந்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு செல்வதாக புறப்பட்டார். அப்போது அவர் லிப்டில் ஏறாமல் மொட்டை மாடிக்கு சென்றார். பின்னர் 12வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதில் தலையில் படுகாயமடைந்த ஜோதீஸ்வரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் ஜோதீஸ்வரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஜோதீஸ்வரிக்கு திருமணமாகி 10 மாதங்களே ஆனதால் இது பற்றி தாம்பரம் RTO விசாரணைக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. போலீசார் அவரது கைப்பையை கைப்பற்றியிருந்தனர். மேலும் உறவினர்களிடமும் விசாரணை நடத்தினர். இதில் அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பாக உருக்கமாக கடிதம் ஒன்றும் எழுதியிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்று போலீஸ் கூறியதாவது: கடந்த நவம்பர் மாதம் பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையான யோதீஸ்வரனை மனப்பூர்வமாக விரும்பி திருமணம் செய்து வைத்தனர் பெற்றோர்கள். ஆனால் யோதீஸ்வரன் மனைவிக்கு முக்கியம் கொடுக்காமல் கஞ்சா பழக்கம், பல்வேறு தீய பழக்கம் என பல விஷயங்களுக்கு அடிமையாக இருந்துள்ளார். இதேபோல் டேட்டிங் செயலி மூலமாக 30க்கும் அதிகமான பெண்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு அவர்களுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இது பற்றி அவரிடம் ஜோதி கேட்ட பொழுதும் அவர் எதுவுமே கூறவில்லையாம். தொடர்ந்து தன்னை உதாசீனப்படுத்தி வருவதை அறிந்த ஜோதீஸ்வரி கணவரின் லேப்டாப்பை ஒரு நாள் திறந்து பார்த்துள்ளார். அப்போது அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்தார் ஜோதி. இந்த நிலையில்தான் கோடம்பாக்கத்தில் தங்கியிருந்த ஜோதீஸ்வரி பெருங்களத்தூரில் உள்ள அக்கா வீட்டிற்கு சென்ற பொழுது இந்த சோக முடிவை எடுத்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். டாக்டர் ஒருவரை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.